இந்த மாய்ஸ்சரைசர் ஓவர் ரேட்டடான ப்ராடக்ட் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன் நான் யூஸ் பண்ற வரைக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் இவ்வளவு நாள் நான் வாங்காம இருந்தேன். சரி அட்லாஸ்ட் ஓகே இதை யூஸ் பண்ணி ரிவ்யூவா போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன். பட் ஆஃப்டர் யூசிங் இட் டெஃபினெட்லி சேஞ்ச் மை மைண்ட் அண்ட் ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்ல யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். ஸோ திஸ் மாய்ஸ்சரைசர் இஸ் எஸ்பெஷலி ஃபார் தி காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின். ஃபர்ஸ்ட் திங் மாய்ஸ்சரைசர்ல இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா நான் காமிடோஜெனிக் ப்ராடக்டா இருக்கணும். பிகாஸ் அது ஓப்பன் போர்ஸ் கிளாக் பண்ணாம இருக்கணும். அதுல இதுவும் ஒன்று. அண்ட் செகண்ட் திங் இது ஜெல் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுனால ஸ்கின்ல ஸ்டிக்கி ஃபீலிங் கொடுக்காம ஈஸி அப்சர்வா இருக்கும். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு பிடிச்ச அண்ட் எனக்கு தேவையான விஷயம் என்னன்னா யூஸ்வலா நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2-3 ஹவர்ஸ்ல என்னோட ஸ்கின் ஆயிலி லுக் கொண்டு வந்துரும். பட் இதோட மெயின் திங்கே அந்த ஆயிலி லுக்கை கொண்டு வராம இருக்கிறதா. ஸோ இது ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிட்டு மேட் ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். ஆயிலி லுக் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 80% கொடுக்காது. அண்ட் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மாய்ஸ்சரைசரோட கண்டெய்னர் தான். இது வாங்கும்போது மாய்ஸ்சரைசர் ஃபுல்லா இருந்தது. பட் டே பை டே என்னடா இது கண்டெய்னர் சின்னதா இருக்கு, இப்படிதான் நான் வாங்கணுமா அப்படின்னு டவுட்ல இருந்தேன். பட் நான் வீடியோ எடிட் பண்ணும் போது எனக்கு தெரியுது இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ண அந்த கண்டெய்னர் ரெடியூஸ் ஆகி மேலே ஏறிட்டு வருதுன்னு. ஸோ நிறைய கிரீம்ஸ் அந்த டப்பாலேயே போய் ஒட்டிக்கிட்டு வேஸ்டேஜ் ஆகாம இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். ப்ராடக்ட் லிங்க் சேனல் பயோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.